என்னுடைய ஃபேவரேட் ஃபிலிம், தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படம். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள் நான். ஆல் த பெஸ்ட். தேவயானி மேம், பஞ்சதந்திரத்தை இத்தனை தடவை பார்த்துருப்பேன், ஞாபகமே இல்லை. நீங்கள் ராமண்ணான்னு என்னை நிறைய பேர் எனக்கு இன்னில் அடிச்சிருக்காங்க உங்களோட ராமண்ணா வசனத்தை வச்சு. அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாங்கள் கேட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் காதல் கோட்டை, நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம். அண்ட் நான் உங்கள்கிட்ட நான் பேசினதில்லை, பட் எங்களுடைய பாலிய காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரத் சார், இந்த படத்தில் அந்த டைலாக், அந்த நீங்கள் செல்லோன்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார். நான் புலன் விசாரணையிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன். புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது நீங்களும் ஒரு காரணம். அண்ட் ஒரு கிரேட்டஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு வெர்சடைல் ஆக்டர். இன்னும் உங்களோட நடிப்பு எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர். ரொம்ப நடிப்பை புஷ் பண்ணாமல் நடிக்கக்கூடிய ஒருவர். அண்ட் அந்த மீசக்கார நண்பா பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார். ஐ திங்க் நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பாக அன்பாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த மியூசிக் டைரக்டர், ஃபார் த எவ்ரி ஒன், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டின்னு எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்குது. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களோ எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு. ஸோ நான் போனதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, இந்த அறையில் தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரியறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃப்யூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்கே தூங்குவாங்க, அவங்க எங்கே சண்டை போடுவாங்க, அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க, எங்கே குழந்தைகள் பிறக்கும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. அண்ட் இந்த 3BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும், அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும், எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்கு என்ன 11:20க்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷாப்னோன்னு எனக்கு வந்த ஒரு சின்ன இந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கேருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை, ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் வந்து முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டால்ஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறேன். யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால், அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன்
ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள். உண்மைதான். ஆனால் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது, அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சரத் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் ஹோம், ரூஃப் above the head இஸ் கம்பல்சரி அண்ட் மஸ்ட். அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா உட்காந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அதுவும் ஸ்ரீ கணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக, இந்த வாழ்க்கையில் இப்படி தான், இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கனவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் ஆர் தேர். இதில் வந்து சாதிச்சு காட்டணும், எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. இது கூட இன்டர்வியூ நான் சித் அண்ட் தேவயானி சொல்லும்போது ரவிக்குமார் சார் கேட்டாங்க, நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டுருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். that should be your attitude, that should be the attitude to think. ஆனால் நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக, சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக, ஏன்னா அருணை பற்றி சொல்லணும்னா ஐ வாண்ட் டு சே அபவுட் மை செல்ஃப், மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபா தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரயிலில் வேலை செஞ்சவர் தான் அவரும்.
ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். மை ஃபாதர் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் அ ஹவுஸ், பட் ஹீ டெவலப் மீ. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்னை உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. இட்ஸ் ட்ரூலி இமோஷனல், இட் ரிலேட்ஸ் டு மீ. அதான் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions, you can achieve it. அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா then you're finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொடனே யூ ஆர் லாஸ்ட்னு நினைக்கக்கூடாது. தட்ஸ் when you lose. Try to get up, you can win. எப்போது நம்ம விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஏன்னா அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருமா தெரியுது, விழுந்து தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a ஃபேமிலின்னு சொல்லலாம். இது நோ எக்ஸாஜரேஷன். அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ வந்து பேசுகிறதுக்காக பேசுகிறாங்க நினச்சிடாதீங்க. ரியலி இமோஷ்னலி ஐம் கனெக்டட் டு 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவனா. At any point of time, say this is my family, Devyani will be my family, Chaitra will be my family, Mehta will be my family, Ganesh will be my family, and most of all, the most respected, இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடச்சிருக்காங்கன்னா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. And ராம் சார் சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அப்புறம் DK சிறந்த ஒரு கேமராமேன், நான் ஒவ்வொரு சரி அவரை பார்ப்பேன், சீகரேஷோட பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோன்னு நினச்சிக்கிட்டு. ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீகணேஷ் வந்து நிறையா இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூ பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செய்கிறத செஞ்சுருங்களேன் சார் அப்படின்ட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அவ்வளோதான். நான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் அப்படின்றார். சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஸ்டார்டெல்லாம் வச்சுட்டு சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை, நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார். ஐ லைக் தட் அபவுட் ஹிம். கன்விக்ஷன் தட் வாட் ஹி ஹஸ் ரிட்டன் வில் பி தேர் இன் த ஸ்க்ரீன் சொல்லி நினச்சது தான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு கேள்வினா, கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷா எதுவும் சொல்லியிருந்தானா சொல்லலை, இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனிதிங் எனி ஹார்ம் டு யுவர் மைண்ட், மென்டலி ஐ ஹவ் டிஸ்டர்ப்ட் யூ. ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ், ஹவு எங்கே போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் டன் அவர் ஜாப் வெல். Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. Correct தானா சைத்ரா? சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டன் த பார்ட். அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, நீங்கள் போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி, டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம்.
அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் தம் ஆல் கோ தேர், யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம், லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவு திஸ் மூவி இஸ். அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி, உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன்ட் கோ எனிவேர். நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இதில் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3BHK ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் 3BHKங்கிறது வந்து ஒரு எங்கள் குடும்ப கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட குடும்ப கதை. ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அருணுக்கும் சாந்தி டாக்கீஸுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ இவ்வளோ அழகான ஒரு கதை எழுதி எங்கள் 3BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ், மீடியா, ரவி சார் உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ், டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3BHK, ஃபீல் குட் ஃபில்ம், நல்ல பாசிட்டிவ் ஃபில்ம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாஸ் சார், சாந்தி டாக்கீஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையாக கதை சொன்னார். ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் எடுக்கணும். அது வந்து அவர் கன்சீவ் என்ன பண்ணுறாரோ, என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. It's his baby. So he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதே போல் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த், அப்பிலிருந்து பார்த்துட்ருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்கிறது, he is everywhere, you can see him full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த், ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இந்த ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் co-star. Wishing you all the best. You are very talented, so there is no stopping for you.
நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி 2 பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you are amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You are going to shine and you are going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. Wishing you all the best. Sharath sir, always sweet, very calm. ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன் டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில் இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப he very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் அஷ்ரஃப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார், மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் அவர் 3வது டேட் கொடுத்தா தான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அந்த அதெல்லாம் நம்ம கூட அந்த பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. தென் ஐ வுட் ஆல்சோ லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அசிஸ்டண்ட் மஹா. மஹா நில்லுங்க. மஹா என்னோட அசிஸ்டண்ட் மஹா. Yes, we should thank her because சாயங்கால ஆனா she is to make poha. போஹானா அவல், அவல்னா அவல் உப்மா. அவல் உப்மா பண்ணக்கூடிய மஹாக்கு நம்ம இந்த மேடையில் ஐ லைக் டு தேங்க் மஹா ஃபார் மேக்கிங் இட். எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் 3-4 மணிக்கு மஹா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மஹா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி. இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள
யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த நாள் செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவல் உப்புமாவும் பயங்கரமாக பாப்புலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டரும் லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக் அவேவாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேறு, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கை சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு என்னால் அதை நினச்சி ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். ஏன்னா முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட அவங்க படத்தை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவள் எப்போவுமே அப்படி தான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே நமக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்ல. நிச்சயமாக இந்த படம் உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை நம்ம எடுக்குது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்குள்ள பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட ஸ்ரீகணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனேன்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டுரை தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சித்தார்த் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அலைஞ்சிட்டே இருப்போம்.
அவ்வளோ பாடி வச்சுருப்பார். அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்க பற்றி எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சிச்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல இருக்கடா. ஏதாவது பாட்டு, ஒவ்வொரு பாட்டோட எமோஷன்லையும் சார் போட்டு கேட்டே இருப்பாங்க அந்த பாட்டெல்லாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதில் நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், சினிமாவை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனதில் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும்போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தி டீம், தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார்ல, அது என்ன படம்டா மறந்துடுச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில். அதில் உங்கள் காமெடி ஆகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி. நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயம் ரவி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்போவுமே நைட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது, மறந்துடுவார். ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எவர்கிரீன், எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே தெரியுறீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அதை பற்றி சொல்லி ஆகணும். சரத்குமார் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி என்ன சொல்கிறதுனா, அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும்தான் பேசும், அவர் பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்காரு அவர். ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி, பாறாங்கலுக்குள்ளே பூக்கிற பூக்கள் இருக்குல்ல, சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொனியில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டே நமக்கு தெரியும். அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார்னு சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு, அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுருவாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி
ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே, இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டரை உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார். இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதி ஆகிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வராமலே இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரில. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடை அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்கள் காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக்கில் இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியாக என்னோடய நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும், எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது. பரியேறும் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்கிறது, என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான, என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர். இன்னும் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பரியேறும் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு. நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கலை. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், இப்போ நடக்கலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 days கழிச்சு ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்ணுறான். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, எனக்கு தான் மேரேஜ் ஆகிருக்க ஒரு 10 days கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். திருப்பி 1 month கழிச்சு வரும்போது திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல, மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பெரிய பெருமாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய பெருமாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவர் என்னோடய ஸ்கிரிப்ட் புக் கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது. அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனார், பெரிய பெரிய ஆட்கள் அலுவலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், இந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாரியை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கரெக்டாக ஓப்பனாக சொல்லணுன்னா, எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு. நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னார்ல பணக்கார பையன் டோனில் இருப்பார்னு சொல்லி, அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்னை நம்பி செல்வம் கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிக்கிட்டு அலையலாம் நான் சீக்கிரமாக டைரக்டர் ஆகி பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவனோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது. நான் இப்போவும் நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன், எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல். அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில, எந்த மாதிரி இடத்துல, எந்த மாதிரி மேடைகளில், எந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. நிச்சயமாக இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். நிச்சயமாக நானும் அருணும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்திய அந்த படம் பண்ணுற நாள் 2 பேருமே, அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல. அதனால் அருணுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும். என்னால் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிட்டோமே, அருண் கால் பண்ணுறாப்புலே, அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்புலே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ஏட்டிக்கு இப்படி பதில் சொல்கிறோம், அருண் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது, இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட், எப்போவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கேன். அருண் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீ எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட பண்ணியே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து, ராம் சார், நீங்கள், நானும் 3 பேர் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிற படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும், எனக்கு உங்கள் வீடு தெரியும். நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷ்னலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது. இப்போ இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமானு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் மேடை ஆகிடுது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ராம் சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது.
நான் அவன்கிட்ட கேட்டேன் அருண் என்ன அருண் ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாகவே இந்த மாதிரியான நாட்கள்லாம் நாங்கள் ஏங்கியிருக்கோம். நிச்சயமாக அருண் மேலே பொறாமையும் பெருமையும் இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெத்தாக அவர் வந்து என்னென்னா இன்னும் வந்து ஒரு அவர் நினச்சா எந்த மாதிரியான இப்போ இங்கே பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்டு இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி என்னோடய படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கீஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான். அதோட பெரிய விஷயம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை வந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவள் செலவு பண்ணுறான், பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவுக்காக அது ஒன்றும் போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன், உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும். இந்த திருப்பிகை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என் ஒய்ஃபே எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக எனக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு, அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை தவிர்க்க முடியாது சொல்லலாம், அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு முத சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டிலே இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் யோசிச்சு சொல்லிடுறேன் முதல்ல, நான் அருணுக்காக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துக்கிட்டே இருக்கான், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கப்புறம் கூட, பரியேறும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன், திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பரியேறும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க, எவ்வளோ சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சார் கூட இருந்தவன், எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருந்தேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ளே நான் பயங்கரமாக அது ஒரு ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்துச்சு போவேன். அதனால் வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கான காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள், அப்பா இல்லை. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பரியேறும் ஹிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காமல் ஒரு வீடு வாங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சுன்னு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்போ இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும், இது எப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கலை, வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு அது தெரியவே இல்லை. பட் திருப்பிகை படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னென்னா, இப்போ யோசிச்சு பாரு, சரத்குமார் சார் வந்து அப்பா இருக்கார், ஒரு அப்பா அவர் தூண் மாதிரி இருக்கார். ஒருவேளை சரத்குமார் சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு கூட்டோட வேல்யூ. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போகிற உணர்வுன்னு இருக்குல்ல, அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அருண்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிகிட்டே இருந்தேன். நிச்சயமாக இந்த படம் நேர்மையான கலைஞர்களால், நேர்மையான டீமால் ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப நெருக்கமாக மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படத்தை பற்றியான இந்த படம் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம், மீடியாக்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஒவ்வொரு சராசரி மனுஷனோட கனவு ஒவ்வொரு சார்ந்ததாக விஷயமா இருக்கும். அப்படி ஒரு பெரும் கனவை நம்பி வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை பற்றியான கதை. நிச்சயமாக இந்த படத்தை மக்கள் தியேட்டரில் வந்து ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு மனுஷங்களுமே ஏதோ இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹிட் ஆகிருக்கு. எனக்கு மெட்ராஸ் மேட்னி ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன். மெட்ராஸ் மேட்னி வந்து எனக்கு அது எப்படி
இன்னும் பெருசாக போக வேண்டிய படம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாக பிடிச்ச அந்த படம். அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஆசை. ஏன்னா இந்த படம் அத்தனை விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இந்த படம் உண்மையாக இருக்குது, உண்மையாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேர் மனசுக்குள்ளே இருந்தும் ஸ்ரீ கணேஷ் பேச முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ தேவானி மேம் சொன்னாங்கல்ல, நான் நிஜமாக மேம் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தேவானி மேம் எந்த பாயிண்டில் பேச போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் பேசவே மாட்டீங்க படத்தில், எந்த இடத்துல நீங்கள் பேச போகிறீங்கன்னு பார்த்துட்டே போனாங்க. ஒரு 4-5 இடத்துல தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 இடத்துல பேசும்போது பூ பூக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் அந்த வீட்டுக்குள்ளே பூ பூக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த பாட்டோட மியூசிக்கே மாறுது. அந்த நீங்கள் பேசின உடனே மியூசிக் மாறிடுது. நான் பார்த்த வெர்ஷனில் நீங்கள் பேசுகிற தொனியில் அந்த இடம் மாறிடுது. ஒரு சித்தார்த் சாரோட ஆக்டிங், நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து நான் இந்த படம் கதை தெரியும் போது நான் சொன்னேன், சித்தார்த் சாரை வந்து ஜீனியஸ் இல்லை, அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, அவரை வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, ஒரு மிடில் கிளாஸ் பையனை ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். சார் நம்ப வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள், அதாவது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த கதையோட நேர்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் பயந்தேன், ஓப்பனாக சொல்லணுன்னா இது எப்படி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார்த் செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது நீங்கள் தெருவில் அலையும் போது, உட்காரும்போது, அப்பாவை பார்க்காம குனிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு. நான் ரொம்ப நிமிர்ந்து அலைஞ்ச பையன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன். எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. எங்கள் வீடு திறந்தே கிடக்கும், வாசலும் கிடையாது, முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம் கிடையாது. இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சீன் போதும் சார். அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய. ஏன்னா ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். இப்போ பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மறுநாள் காலம் கதை தட்டிடுவாங்க. உங்கள் பாட்டு போடுறதுக்கெலாம் நாங்கள் வீட்டை காலி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அவர் சில நாள் மூட பயங்கரமாகி சித்தார்த்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுவிட்டு சவுண்டு வச்சு விட்ருவாரு. மறுநாள் காலையில் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேறு வீட்டுக்கு போவோம். ஏதோ வகையில் இந்த படம் அருணுக்காக, வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாமல் அருண் போன்றே டைரக்டர், அருண் மாதிரியே ஹீரோ, இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பி, மக்களை நம்பி ஒருத்தர் உழைச்சி இவ்வளோ நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான். வேலை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கிரியேட்டர் நினைக்கிறது, மக்கள் இருக்காங்க, மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இதை கொடுப்போம், அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹெச்கே. நிச்சயமாக இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புகிறேன். அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இன்னொரு விஷயம், சுவாதி உண்மையிலே சுவாதி எங்கள் வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தான். சுவாதி ஏன்னா அருண் அழகு ரொம்ப, அருண் எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பார். சுவாதியோட இருக்கும்போது மட்டும் அருண் ரொம்ப அழகாக தெரிவார். ஏன்னா அருணுக்குள்ளே அருண் என்ன மாதிரி கேரக்டர்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட சுவாதியை பார்த்தா தெரிஞ்சிடும். சுவாதி தான் அருண். ரொம்ப சந்தோஷம் சுவாதி, இன்றைக்கி நீங்கள் தயாரிப்பாளராக நீங்கள் வந்து இருக்கிறதுக்குல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் என்னோடய மனைவியை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்கேன், அருணும் தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காங்க. ராம் சார் ஏதோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ராம் சார் பண்ண பிரம்மாண்டங்களில் நாங்களாம் இருக்கோம். இது எல்லாமே ராம் சாரால் நிகழ்ந்தது. அப்படி நிகழ்த்தப்பட்ட ரெண்டு பேர் வெற்றியாளர்கள் தான் நானும் அருணும். ரொம்ப நன்றி சுவாதி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது சுற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு.
இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா இது இல்லை இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பாணி இதே மாதிரி இரு. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்காரு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அது தமிழில் பண்ணிவிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா? ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம். என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசலை, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவுத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில் ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவுத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்திங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் ஆமாம்ல கதை சொல்ல 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்டு மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில்
சொல்லிக்கிறேன், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடியலாக இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா, சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்தளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன், அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். த டீம் தட் யூர் ஒர்க்கிங் வித் விச் வி ஆர் ஸ்பீக்கிங் ரைட் நவ், த டீம் இஸ் ஆல்சோ ஃபேபுலஸ் டீம். த டூ கிரியேட்டிவ், அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேலை ஒர்க் பற்றி பேசுனீங்க, அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினதில்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராம், ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு, நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த ஒண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ